வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ளவுஸோட பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி தைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு தான் தைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சைடாக பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? இதே மாதிரி நம்ம வந்து முன்பக்கத்தை அழகாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து வீடியோவை பிகினர்ஸ்க்கெலாம் புரியணும் அப்படிங்கிறக்காக பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம தைக்கிறத மட்டும் தான் பார்க்க போகிறோம். கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். லைனிங் ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னுமே ப்ளவுஸ் கட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் சைடாக தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். நீங்கள் வந்து இந்த சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடாக ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கட் பண்ணி எடுத்துருக்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து தைக்க போகிறோம். நீங்கள் வந்து கட் பண்ணும்போதே எல்லாமே சரியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா தைக்கும்போது உங்களுக்கு அழகாக வரும். நீங்கள் கட் பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தைக்கிறதுல உங்களுக்கு மிஸ்டேக்கில் தான் வரும். நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு நான் வந்து எப்படி கட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கும் இதே போல் கிராஸ் வந்து அழகாக அமையும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க. இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் டிசைன் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து டபிள்யூ கழுத்து மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து பீஸ் கொடுக்க மாட்டோம். கழுத்தை அடித்து தான் பரட்ட போகிறோம். கழுத்து வந்து பீஸ் கொடுக்காம அடித்து பரட்டிட்டு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து டிசைன் கொடுத்துருக்கோம். ஹேண்ட் வாஷ் வச்சு டிசைன் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து ஃப்ரண்ட் சைடை நம்ம தைச்சி பரட்டிடலாம். தைச்சி வந்து பரட்டுறோம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து கழுத்தை அடிச்சுக்கலாம். மெயின் கிளாத்தோட நல்ல பகுதிக்கு மேலே லைனிங் வச்சுக்கோங்க. ஏன்னா அடித்தோம் அப்படின்னா உள்ளே போயிடும். கழுத்தோட ஓரத்தில் பாருங்கள், நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். தையல் வந்து 1/4 இன்ச் ஓரத்தில் போடுங்க. ரொம்ப கிட்டத்தில் போடாதீங்க, பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தைச்சிட்டு பாருங்கள், கழுத்தோட பகுதிக்கிட்ட சின்ன சின்னதாக வெட்டி விட்டுடலாம். கழுத்துக்கிட்ட மட்டும் தைச்சிருங்க. தைச்சிட்டு இப்போ வந்து நம்ம அப்படியே திருப்பி லைனிங் மேலே தையல் போடலாம். லைனிங் மேலே தையல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கழுத்து டிசைன் வந்து கரெக்டாக கிடைக்கும். நம்ம வந்து சின்னதாக டேனிங் இருக்கனால அந்த இடத்துல நிறுத்தி திருப்பிக்கலாம். லைனிங் மேலே நம்ம வந்து படிமான தையல் போட்டுட்டோம். அடுத்ததாக பாருங்கள், லைனிங்கை வந்து உள்ளே திருப்பிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், நம்ம வந்து கழுத்தோட ஓரத்திலே தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் வந்து ப்ளவுஸோட உள் பகுதிக்கு இருக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. டிசைனுக்கு தகுந்த மாதிரி தையல் போட்டு நம்ம வந்து அப்படியே லைனிங்காக பதிச்சிடலாம். வீடியோவே கொஞ்சம் நேரம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் சைட் டாட் பிடிச்சிட்டு பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு பட்டன் பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் வந்து லைனாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் பேக் சைடில் வந்து ஹேண்ட் வாஷ் வச்சு சிம்பிளாக டிசைன் வச்சு லேஸ் வச்சுருந்தோம். இந்த வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் சைடை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக தைச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் வந்து டெய்லியும் ஒன்று ஒன்றா தைச்சி பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ தைச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தோட அவுட்லைனில் கிளாத் இருக்குது பாருங்கள், அது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடலாம். பிசுரை மட்டும் கட் பண்ணி விடுங்க. லைனிங் கிளாத்தை கட் பண்ண வேணாம். பிசுறு இல்லாமல் பார்த்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு சைடை தைச்சிட்டோம் பாருங்கள். இதே போல் இன்னொரு சைடை தைச்சிக்கலாம். நம்ம வந்து கழுத்தை அடித்து தான் பரட்டியிருக்கோம். அடித்து பரட்டினாலும் கழுத்து வந்து நம்மளுக்கு அழகாக கிடைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடு இருக்கக்கூடிய கிளாத் எடுத்துக்கலாம். இந்த சைடு பாருங்கள், லைனிங் கிளாத்தை வந்து நம்ம மெயின் கிளாத்தோட மேல் பகுதியில் தான் வச்சு தைக்கணும். கழுத்தை மட்டும் ஃபஸ்ட்டு தைச்சிக்கோங்க. நீங்கள் வந்து வீடியோவை நிறுத்தி வச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து தையல் தெரியல அப்படின்னா பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க. தையல் வந்து நல்லா தெரியும். அடுத்ததாக பாருங்கள், நம்ம வந்து கழுத்தை கொஞ்சமாக வெட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம பரட்டி லைனிங் மேலே தையல் போடலாம். நீங்கள் என்ன கழுத்து டிசைன் வந்து வச்சுருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து சரியாக வந்துடும். ரவுண்டு கழுத்து வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இதே மாதிரியே நீங்கள் தைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம லைனிங்கை உள்ளே திருப்பிட்டு கழுத்தோட ஓரத்தில் தையல் போடணும். இந்த தையல் போடும்போது லைனிங் கிளாத் வந்து அந்த பக்கம் வெளியில் தெரியக்கூடாது. அதை நீங்கள் கவனிச்சிக்கோங்க. நம்ம வந்து மேலே தையல் போட்டனால இது வந்து பெரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கழுத்தை அடிக்கும்போது இழுத்து வந்து தைக்காதீங்க. கழுத்து இழுத்துட்டு போயிடும். கழுத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரியே தையல் போடுங்க. உங்களுக்கு வந்து சரியாக வந்துடும். அடுத்ததாக நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து அப்படியே தையல் போட்டு பதிச்சுக்கலாம். லைனிங் மேலேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரை கட் பண்ணி விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரை மட்டும் கட் பண்ணி விடுங்க. நம்ம வந்து தைச்சதுக்கப்புறம் சுருக்கங்கள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து சுருக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ளவுஸில் உங்களுக்கு கிராஸ் வந்து அழகாக அமையாது. லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ரெண்டும் சமமாக இருக்கணும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் கிராஸ் வந்து அவங்களுக்கு நல்லா கிடைக்கும். நம்ம வந்து தைச்சி முடித்த முன்னாடி பாருங்கள், நம்மளுக்கு வந்து எந்த சுருக்கங்களும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அதாவது 2 சைடுக்குள்ள கிளாத்து நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ வந்து நம்மளுக்கு 2 கிளாத்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து அடுத்ததாக டாட் பிடிச்சிக்கலாம். டாட் பிடிக்கும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எப்போதுமே கீழே இருக்கக்கூடிய பெரிய டாட்டை தான் பிடிக்கணும். நான் வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி கொண்டு போங்க. நேராக வந்து கிராஸில் தைச்சி வெளியில் எடுக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி கொண்டு போனீங்கன்னா தான் உங்களோட கிராஸ் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது குழி விழுகாமல் நல்லா இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், 2வது டாட் வந்து ஆம்கோல் சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம மடிச்சுட்டு தையல் போடலாம். இந்த டாட் வந்து ரொம்பவே கொஞ்சமாக தான் பிடிக்கணும். தையல் வந்து நேராக கொண்டு போய் கடைசியில் வந்து வெளியில் எடுக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து பட்டன் படிக்கிட்டே இருக்க அளவை ரெட்டையாக மடிச்சுட்டு டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம வந்து எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவில் தையல் வந்து வெளியில் எடுக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளோடது ஒரு சைடு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இன்னொரு சைடு இருக்குது பாருங்கள், அதுக்கும் நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். இந்த சைடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாட்டு பெரிய டாட்டை தான் பிடிக்க போகிறோம். அடுத்ததாக பாருங்கள், நம்ம வந்து ஆம்கோல் சைடு இருக்க பாருங்கள், அந்த கிளாத்தை ரெட்டையாக மடிச்சுட்டு தையல் போடலாம். இந்த தையல் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு அடையாளம் போட்டிருக்குமோ அந்த அளவில் நம்ம வெளியில் எடுக்கணும். கொஞ்சம் தூரம் நூல் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அடுத்ததாக பட்டன் பட்டிக்கிட்டே இருக்க டாட் வந்து நம்ம 3வது டாட்டாக பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 சைடுக்கும் டாட் பிடிச்சிக்கிட்டோம். எல்லாத்துக்கும் நீங்கள் 2 தையல் போட்டுருங்க. நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள், தையலில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தான் இருக்குது. மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட மார்க் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. நான் வந்து மார்க் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதே மாதிரி கிராஸ் வந்து அழகாக அமையும். நீங்களே பாருங்கள், நம்ம வந்து கிராஸ்க்குள்ளே எந்த அட்டையுமே வைக்காமலே நம்மளோட கிராஸ் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம வந்து போடும்போதும் இருக்கும். நம்ம வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா அளவுகளை கரெக்டாக மார்க் பண்ணினோம் அப்படின்னா நம்ம வந்து தைக்கிறப்ப அது வந்து கரெக்டாக அமைஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் கட்டிங் வீடியோ பாருங்கள். கட்டிங் வீடியோவில் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட ப்ளவுஸில் மார்க் பண்ணி கட் பண்ணி தைச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எப்போ வேணாலும் கிளிக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே போய் சேவ் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பிகினர்ஸ்க்காகவே நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சேனல் நேமை கிளிக் பண்ணி பாருங்கள். அதைப்படி நீங்கள் வந்து தைச்சு பாருங்கள். உங்களுக்கும் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிராஸ் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து பட்டியை ஜாயின் பண்ணிடலாம். பட்டியை ஜாயின் பண்ணிவிட்டு பட்டன் பட்டி வந்து தைக்கலாம். பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஆல்ரெடி பட்டியை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய பட்டியை வந்து கிளாத்துக்கு தகுந்த மாதிரி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்போதுமே நீங்கள் வந்து கிராஸ் உங்களுக்கு நல்லா அமையணும்னு நினச்சிங்கன்னா பட்டிக்காக வந்து நீங்கள் கிளாத்து 4 கிளாத்து கொடுக்கணும். பட்டிக்காக கிளாத்து நம்ம மெயின் கிளாத் 1, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக 2 கிளாத்து கொடுக்கணும். 3 கிளாத்து கண்டிப்பாக கொடுக்கணும். 4வது கிளாத் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் 3 கிளாத்து கொடுத்துக்கோங்க. பட்டிக்கு வந்து நீங்கள் எப்போதுமே எவ்வளோ கிளாத் வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட கிராஸ் வந்து அது நல்லா எடுத்து கொடுக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம பட்டியை ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலாக தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். எந்த வித கணக்கு அது இதுன்னு எதுவுமே நான் சொல்லித்தரல. நார்மலாக படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம வந்து கட் பண்ணி ப்ளவுஸ் தைக்கலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து எளிமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வந்து எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நான் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே பொறுமையாக சொல்லி தந்துட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். நான் வந்து எப்படி சொல்லித்தரேன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளவுஸில் கட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் எல்லா ப்ளவுஸ்லையும் கரெக்டான அளவுகளை பார்த்து கட் பண்ண முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி புரிஞ்சுக்கோங்க. உங்களாலையும் தைக்க முடியும். நீங்களும் வந்து தைச்சி அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி உங்களாலையும் சம்பாதிக்க முடியும். இப்போ வந்து நம்ம பட்டியை வந்து ஒரு சைடு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து ஓவர்லாம் கொடுக்கல, அதுக்கு பதில் கிளாத்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ப்ளவுஸ் வந்து குத்துதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி கிளாத்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து குத்தாது. நான் வந்து கிளாத்து கொடுத்துக்கிறேன். நம்ம வந்து 2 சைடு பட்டியை ஜாயின் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து பட்டி ஜாயின் பண்ணோன்னே கவனித்து பாருங்கள். நீங்கள் வந்து பட்டி ஜாயின் பண்ணது நேராக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். கோணல் மணலாக நீங்கள் வந்து பட்டி ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கழுத்து லூஸ் ஆகும். கழுத்து லூஸ் ஆகிறதுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வந்து கழுத்து லூஸ் ஆகிறதுனால வரும். அதை வந்து நீங்கள் ஒன்றொன்னா சரி பண்ண பாருங்கள். நம்ம வந்து பட்டியை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது நம்ம வந்து பட்டியோட நல்ல பகுதியில் மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் தையல், பார்க்குறக்கு வந்து அழகாக இருக்கும். இதை நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. மேல் பகுதியில் இருக்கக்கூடிய கிராஸ்லேயே நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு அழகாக இருக்கும். தையல் போடும்போது சுருக்கங்கள் விழுகாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 2 சைடுக்கும் தைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எப்போதுமே பட்டியை ஜாயின் பண்ணோடனே 2 சைடு கிளாத்தும் உங்களுக்கு சமமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும்.
உங்களுக்கு வந்து ஏற்றி இறக்கி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கழுத்தில் தான் லூஸ் வந்து கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து பட்டியை ஜாயின் பண்ணிவிட்டு வச்சு பாருங்கள். நம்மளோட பட்டி ஜாயின் பண்ணது கழுத்து வரைக்கும் நேராக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். சில பேர் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. சில பேர் ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பட்டியோட சைடு வந்து நகர்ந்து போயிருக்கும், அதாவது தள்ளி போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழுத்தோட பகுதியும் தள்ளி போயிருக்கும். நடுவில் இருக்க பீஸ் மட்டும் உள்ளே தள்ளி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து பட்டன் பட்டி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட கிராஸ் வந்து சரியாக அமையாது. நான் சொல்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து நல்லா புரியும். நீங்கள் வந்து என்னோடய ப்ளவுஸில் இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், நீங்களே பாருங்கள் நேராக எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி உங்களாலேயும் தைக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் நல்ல ப்ளவுஸாக அழகான ப்ளவுஸாக தைக்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பட்டன் பட்டி தைக்கலாம். பட்டன் பட்டி தைக்கிறதுக்காக பாருங்கள், நம்ம வந்து 2 கிளாத் எடுத்திருக்கோம். 2 இன்ச்சில் ஒரு கிளாத் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள் 2.5 இன்ச்சில் ஒரு கிளாத் எடுத்திருக்கோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா 2 கிளாத்தாக இருக்குது. மடிப்பு பகுதியாக நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து 2 இன்ச்சில் ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து எடுத்துக்கலாம். ஊக்கு பட்டி தைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடுக்குள்ளே கிளாத் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடுக்குள்ளே கிளாத்துக்கு மேல் பகுதியில் பீஸ் வச்சு தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். தைக்கும்போது கொஞ்சமாக கிளாத்தை வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தைங்க. ஒரு தையல் போட்டுட்டோம். அடுத்ததாக பாருங்கள், நம்ம வந்து கிளாத்துக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுடலாம். படிமான தையல் போட்டுருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் அழகாக இருக்கும். நம்ம வந்து லைனிங் சைடை திருப்பிக்கலாம். இந்த சைடு பாருங்கள், நம்ம வந்து கீழ்ப்பகுதியில் சின்னதாக வந்து மடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து பட்டன் பட்டி எவ்வளோ சைஸில் இருக்கணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் வந்து மடிச்சுக்கலாம். மிச்ச கிளாத்தை உள்பகுதியில் திருப்பி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து அப்படியே தொடர்ந்து தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த தையல் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வரும். இதே போல் நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க. மேலே வந்து நம்ம கழுத்து பீஸ் அடிச்சிட்டோம் ஆல்ரெடி. அதனால் நம்ம வந்து பிசுறு இல்லாமல் உள்பகுதியில் மடித்து விட்டு அவுட்லைன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு வந்து பிசுறு இல்லாமல் அழகாக ரெடி ஆகிடுச்சு. அவுட்லைனில் இருக்க பிசுரை உள்ளே மடித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக வந்துடும். அடுத்ததாக நம்ம வந்து வி வைக்கலாம். வி வைக்கக்கூடிய கிளாத்து பாருங்கள், நம்ம வந்து 2.5 இன்ச்சில் எடுத்துருக்கோம். அந்த கிளாத் எடுத்துக்கலாம். ரெண்டுமே பாருங்கள் ரெட்டை கிளாத்தாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்துருக்கக்கூடிய கிளாத்தை இன்னொரு சைடு ரைட் சைடுக்குள்ளே பீஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து உள் சைடில் நம்ம கிளாத் வச்சு தைக்கணும். தைக்கும்போது கொஞ்சம் கிளாத்தை வெளியில் விட்டுட்டு தைங்க. இப்போ வந்து நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் பாருங்கள். அடுத்ததாக படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் போட்டிங்கன்னா அந்த பக்கம் பிசுறு வந்து வெளியில் தெரியாது. தையல் வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளவுஸை நல்ல பகுதிக்கு திருப்பிக்கலாம். இது வந்து எப்போதுமே வி வந்து நல்ல பகுதியில் தான் வைப்போம். அதனால் உள்ளே தைச்சிட்டு நம்ம வந்து வெளிப்பக்கமாக திருப்பிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து மேலே கழுத்து பீஸ் ஆல்ரெடி அடிச்சிட்டோம். அதனால் பிசுரை வந்து உள்ளே திருப்பி மடிச்சுக்கலாம். கரெக்டாக வந்து கழுத்தோட அவுட்லைனுக்கு ஏற்ற மாதிரி பிசுரை மடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல கிளாத் வந்து மடிக்கும்போது ஏற்கனவே தைச்சிருக்க பிசுறு வந்து தெரியக்கூடாது. அந்தளவுக்கு மடிச்சுட்டு தையல் போட்டுருங்க. தையல் வந்து சென்டர்லேயே போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம 2 கிளாத்தும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து வி வைக்கிறதுக்கு முன்னாடி 2 கிளாத்தும் சரியாக இருக்காங்கிறத பார்த்துட்டு வி வைங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து கொக்கி மாட்டுறதுல சிரமம் வந்துடும். எனக்கு வந்து ஆல்ரெடி கழுத்து நான் வந்து நேராக தான் இருந்துச்சு, நீங்கள் வந்து பார்த்தீங்க. அதனால் நான் வந்து அப்படியே வி வச்சு தைக்க ஆரம்பிச்சிடுறேன். ஒரு ப்ளவுஸுக்கு 5 வி வரணும், அந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து தையல் போடும்போது வி வைக்கும்போது ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிரிஞ்சு வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து தைச்சிருப்பீங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு சரியாக வந்துச்சா வரலையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்குலாம் எளிமையாக புரியணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து எளிமையாக சொல்லி கொடுத்து வீடியோ போட்டிருக்கேன். சேனல் நேமை கிளிக் பண்ணி பாருங்கள். சேனலுக்குள்ளே பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த வீடியோஸ் தேவைப்படுதோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும் தான் தைச்சிருக்கோம். போன வீடியோவில் பேக் சைடு தைச்சோம். இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் சைடு மட்டும் தான் தைச்சிருக்கோம். இந்த வீடியோவோட தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்லித்தரேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழுத்து பீஸ் வச்சுட்டு கை ஜாயின் பண்ணி சைடு வந்து ஜாயின் பண்ணலாம். சைடு ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் வந்து நான் எப்படி சரி பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்லித்தரேன். வீடியோவோட லிங்க் உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருவேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகினர்ஸ்க்குலாம் எளிமையாக புரியணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து வீடியோவை தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.